ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 2, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த சாரா கழுத்தை தாலி கட்ட போகிறாருல வருண், அதை அண்ணாமலை தடுத்து நிறுத்திடுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அவங்க வந்து இன்னும் 2 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாங்க. அவங்க கடைசி ஆசை வந்து நான் நிறைவேற்றணும் தாம்மா நான் இது மாதிரி பண்ணேன். சாராக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட இருக்க சூலத்தை எடுத்து அந்த சாராவோட அம்மாவை குத்த போகிறாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா? நீ எப்படி என்ன தைரியம் வந்துச்சுன்னா நீ வந்து என் பையனுக்கே திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்லி அந்த சூலத்துக்கு குத்த போகிறாங்க. அப்போ சாரா அம்மா பயந்துக்கிட்டு அங்கே அந்த சேர்லேருந்து இறங்கி ஓடிடுறா. பார்த்தியா இவங்க இப்போ நாடகத்தை இவ வந்து நீ நம்புறியா? இந்த சாரா பற்றி பேச்சும் புரிஞ்சுக்க, உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வருண் வந்து சாரா கன்னத்திலே பலார்னு அற விடுறாரு. உன்னை எவ்வளோ நான் நம்பினேன், என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வருண் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லும் போது, வருண் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அவனும் போயிடுறான். போய் காரில் போய் உட்காந்துடுறான். அண்ணாமலையை வந்து அவளை முறைச்சிட்டு சாராவை முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வீட்டில் வந்து எல்லாரும் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. யாருன்னா வெண்ணிலா அப்பா. அதுக்கு வந்து வருண் அப்பா சொல்கிறாரு, வெண்ணிலா வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? என் பொண்ணு வந்து கோயிலுக்கு போனால் கூட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பா. அப்படிப்பட்டவ அவள் வாழ்க்கையே நான் வந்து எல்லார் முன்னாடியும் தலகுனியன்ற மாதிரி பண்ணிட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காரு. அங்கே வந்து காரில் வந்துட்டுருக்காங்கல்ல, அப்போது கேட்குறாங்க அண்ணாமலை வருண்கிட்ட, நீ என்னை ஏமாற்றிட்டு இந்த சாரா தாலி கட்ட ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவங்க வந்து உயிருக்கு போராட்டிருக்கும் போது அவங்கள காப்பாற்றுறதுக்காக நான் அப்படி பண்ணேன். நான் உங்கள் வளர்ப்புமா, நான் அதனால தான்மா ஒரு மனிதாபித்தனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் வீட்டில் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா சொல்கிறா அவங்க அப்பா கிட்ட, அத்தை வந்து எப்படியும் வந்து அவரை கூப்பிட்டு வந்துடுவாங்கப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இது சின்ன விஷயந்தான், இது வந்து கண்டிப்பாக அவர் வந்து மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவாம்மா சின்ன விஷயம், உன்னை விட்டுட்டு இப்போ இன்னொரு பொண்ணை தேடி போயிருக்காரு, அப்படிப்பட்டவர் என்ன வேணாலும் பண்ணுவார், நடு ரோட்டில் கூட உன்னை விட்டுட்டு போயிடுவாருமா அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா சொல்கிறா, அவர் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, அத்தை வந்து எப்படியும் அவரை கூப்பிட்டு வந்துடுவாங்கப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இது மாதிரி வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. இங்கே அப்போ வான்மதி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. வான்மதிக்கு வந்து ஃபோனில் வந்து ஒரு வீடியோ வருது. அது என்னன்னா வருண் வந்து இந்த சாரா தாலி கழுத்தில் கட்ட கொண்டு போகிற மாதிரி இருக்கிற வீடியோ. அதை பார்த்துட்டு இதுதான் சரியான நேரம், இதை காமிச்சு இந்த வீட்டை விட்டு அவளை வெண்ணிலாவை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போய் வெண்ணிலாட்ட காமிக்கிறா. நீ அவரை இவ்வளோ நம்புறியே, ஆனால் அவர் உனக்கே துரோகம் பண்ணலான்னு பார்க்குறாரு, இங்கே பாரு, அவர் வந்து அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாரு, உன்னை இங்கே வச்சுக்கிட்டு சாரா தாலி கட்டவே போயிட்டாரு அவர், இங்கே பாருன்னு சொல்லி இந்த வீடியோவை காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அழுவுறா. உடனே அதை வெண்ணிலா அப்பா வாங்கி பார்க்குறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாரும் வாங்கி பார்க்குறாங்க. லீலாவதிகிட்ட சொல்கிறா, அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ என்ன சொல்கிறீங்க, என் தங்கச்சி வந்து எங்கள் வீட்டில் இருந்தாச்சு, எங்கள் வீட்டு பொண்ணாச்சு இருப்பா, இங்கே இருந்தால் அவள் உயிரோடே இருக்க மாட்டா, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து வான்மதி லீலாவதிகிட்ட கேட்குறா. உடனே வெண்ணிலா அப்பா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருந்தாலும் அது வந்து நல்லது கிடையாது, நம்ம உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏன் எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க, வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போ வந்து வெண்ணிலா சொல்கிறா, அத்தை வந்துடட்டும்ப்பா, அத்தை வந்து கண்டிப்பாக வந்து அவர் என் கூட சேர்ந்து வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், எந்த நம்பிக்கையிலம்மா, அண்ணாமலை சொன்னால் அவர் உடனே கேட்டுருவாரா, அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு, அவர் இப்போ இப்படி போயிட்டாரு, அவர் பேச்சே கேட்காம எப்படி அண்ணாமலை சொன்னால் மட்டும் கேட்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வெண்ணிலாப்பா. உடனே இருங்க வந்துடட்டும், அண்ணாமலை போயிருக்கால, கண்டிப்பாக வந்து வருணை கூப்பிட்டு வந்துடுவா அப்படின்னு வருண் அப்பா சொல்கிறாரு. இல்லை, அவர் என் பொண்ணு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, மற்றபடி என் பொண்ணுக்கு வந்து குடும்ப நேரத்தை தெரியல, அனுசரித்து போக சொல்ல அப்படின்னு தெரிஞ்சால் நான் அவளுக்கு வந்து புத்திமதி சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் என்னென்னா என் பொண்ணே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் எப்படி என் பொண்ணு கூட வாழ்வார்,
இது அண்ணாமலை சொன்னா மட்டும் எப்படி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க உள்ளவங்கள்ட்டலாம் கேட்டுட்ருக்காரு. கௌதம் வந்து ஓடி போய் உடனே ஃபோன் பண்ணுறாரு அண்ணாமலைக்கு. இது மாதிரி வெண்ணிலா அப்பா வந்து வெண்ணிலா கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு கௌதம். நான் சொல்கிறத சொல்லு அவர்கிட்ட, இன்னும் 5 நிமிஷத்தில் அண்ணாமலை வந்து வருணை கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்லி அனுப்புகிறாங்க. கௌதம் சித்தி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒடியாராரு. அப்போ தான் வராங்க அண்ணாமலை கௌதமை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து, இப்போ எதுவும் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, போய் மணமேடையில் உட்காரு அப்படின்னு சொல்லி வருணை சொல்கிறாங்க. வெண்ணிலா நீயும் போய் உட்காரு அப்படின்னு வெண்ணிலாவையும் சொல்கிறாங்க. லீலாவதியோட பொண்ணு பவித்ராவும் சொல்கிறாங்க, கௌதம் நீ மட்டும் நின்றுட்டுருக்க, வான்மதி கூட்டு போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் மாலை கொடுக்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை, எங்கள் அண்ணன் வந்து எப்பயுமே என் கூட சப்போர்ட்டிவாக நின்னவர், அவருக்கே என் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, நீ என் சூழ்நிலையிலேருந்து பாரு, ஒரு பெண்ணை பெத்தவனா என் சூழ்நிலையிலேருந்து பார்த்தாதாம்மா உனக்கு தெரியும் என்னோட நிலமை அப்படின்னு வெண்ணிலா அப்பா சொல்கிறாரு. இனிமேல் வெண்ணிலாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சொல்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி மாலை மாற்றிக்க சொல்லி மாலை கொடுக்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.